வணக்கம் உறவுகளே. ஈ ஈரான் போர் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாராம். ஏன் அறிவிச்சார் அப்படின்னா, என் நண்பர் ஒருத்தர் கூட கேட்டார், இந்த காணொலி இப்படி பேச போகிறோம்டா ஒரு காணொலி அப்படின்னா, ஏன்டா அறிவிச்சார் அப்படின்னா, ஏன் அறிவிச்சாருனாக்கா அடித்த அடி அப்படி உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியா தரும அடி அடிச்சிருக்காங்க ஈரான்காரங்க. அவங்க சும்மா இருந்தவங்கள போய் நோண்டினா அப்புறம் அவங்க சும்மா விடுவாங்களா? ஏன்னா அவருக்கு வயசு, கமேனிக்கு வயசு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறாங்க. அவரை செவனேன்னு விட்டுருந்தா இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அவர் மண்டையை போட்டுருப்பார். அவர் பாட்டுக்கு செவனேனந்தவரை போய் நோண்டி அவரை காலி பண்ணி விட்டுட்டு, அவர் கூட இருந்தவங்களை 4-5 பேர்த்தையும் காலி பண்ணி விட்டுட்டு, முக்கியமான ஆள்களை காலி பண்ணி விட்டுட்டு, என்னென்ன சேட்டை பண்ணுறது, அடித்தான் திருப்பி அடிக்கிறான், சொல்லிட்டு தான் அடிக்கிறான், சொல்லி தான் அடிக்கிறாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணாங்க, மொசாட்டுன்னாங்க உளவுத்துறை, இஸ்ரேலோட உளவுத்துறை இருக்குல்ல மொசாட்டுனாங்க, அப்புறம் வந்து அதுனாங்க இதுனாங்க, பங்கர் பூஸ்டர்லாம் தொங்கர் பூஸ்டர் ஆயிடுச்சு. பங்கர் பூஸ்டர் தொங்கர் பூஸ்ட் ஆச்சு. ஏங்க பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட 70,000 மக்களுக்கு மேலே சாவடிச்சிருக்கிறோம். பச்சை குழந்தைங்களை பால் வாங்குறதுக்கு, ரொட்டி துண்டு வாங்குறதுக்கு லைனில் நின்றவங்கள பச்சிளம் குழந்தைகளை அப்படியே குண்டோட அப்படியே குண்டை போட்டு கொள்வது, அதெல்லாம் நம்ம பத்திரிகையிலேயே பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஈரானில் பாருங்கள் எவ்வளவு குழந்தைங்களை கொண்டிருக்காங்க தெரியுங்களா? எவ்வளோ அப்படி குழந்தைங்க, அவங்களுக்கு யோசனையே இல்லைங்க. அதாவது இஸ்ரேல்காரனுக்கு வந்து எப்படின்னா, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஒரு மடப்பயல்களாக இருக்காங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை. அவன் வளர்ந்து என்ன புண்ணியம்? அவன் நாட்டில் விஞ்ஞானம் வளர்ந்து என்ன புண்ணியம்? மொசாட்டு இருந்து என்ன புண்ணியம்? அவன் அந்தந்த அந்த ஆயுதம் இந்த ஆயுதம்லாம் கண்டுபிடிச்சி என்ன புண்ணியம்? ஒரு தலைவனை அடிக்கிறதுக்கு அந்த தலைவனை அடிச்சிட்டியா விட்டுறணும்ல. அதுக்கப்புறம் திரும்பி போட்டு அவங்க ஊரில் குண்டை போட்டு இவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அவன் திருப்பி அடித்தா தாங்குவோமா தாங்க மாட்டான். இப்போ நீங்கள் கதறீங்களேப்பா, கதறீங்க. ஒன்றும் முடியல, சமாளிக்க முடியலை. அதனால தான் போர் நிறுத்தமே அறிவித்தோம் அப்படிங்கிறீங்க. எந்த நம்பிக்கையில் நீங்கள் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்களாம் அந்த ஊருக்காரங்களே. எந்த நம்பிக்கையில் ஈரானுக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியாமல் ஏன்டா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துறாங்களாம் நெதன்யாகுவை. அமெரிக்காலேயும் போராட்ட வேண்டியதான், எல்லா நாடுகளையும் போராட்ட வேண்டியதான். இவன் பாருங்க, அதாவது நல்லா ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவன் வந்து இவன் போய் சவுதி, துபாய், ஏமனு இந்த இடங்கள்லாம் பூரா வந்து இவனுடைய இராணுவ தளத்தை அமைச்சு அங்கேருந்து அடிக்கிறான் ஈரானை. இவன் இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தோ இல்லை இஸ்ரேலில் வந்து போய் அடிக்கலை. இவங்கெல்லாம் எங்கேருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சரி குண்டை போடு அப்படின்னாக்கா உடனே அங்கேருந்தே குண்டை போடலாம். துபாயிலேருந்து பக்கத்துலேயே கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயே நிறைய எகிப்தில் கூட வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கையில் ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இவன் அமெரிக்கா மாதிரியோ இல்லை இஸ்ரேல் மாதிரியோ இந்த இடத்துல இவங்க அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இஸ்ரேலுக்கு பக்கத்துலேயோ இராணுவத்திலலாம் அமைக்கலை. அவன் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்தே அடிக்கிறான். அவனது நிப்பாட்ட முடியலங்கிறாங்க. அவனதை நீ என்ன தான் விஞ்ஞானம் வளர்ந்து என்ன தான் ரேடார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சேட்டலைட் எல்லாம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ உலகத்திலேயே வளர்ந்த விஞ்ஞானம் இஸ்ரேலோட விஞ்ஞானம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவத்தை, மிக திறமையான துல்லியமான இராணுவத்தை கொண்டிருக்கிற இஸ்ரேல் வந்து அவனுடைய ஏவுகணையை தடுக்க முடியல, ஈரானுடைய ஏவுகணையை தடுக்க முடியல. அப்போது நீ வந்து ஆரம்பித்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான, அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாமல் ஆரம்பித்தது முட்டாள்தனம். இங்கே இருக்கிற சங்கிங்கெல்லாம் கதறினாங்க, எங்கே ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற, ஈரானுக்கு எப்படி சப்போர்ட்டாக பேசலாம், ஈரானுக்கு எப்படி சப்போர்ட்டாக பேசலாம், அவர் அந்த நாட்டில் ஒரு பாசிசவாதி, பெண்களுக்கு கொடுமைப்படுத்துகிறாரு, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறாரு. அதெல்லாம் பெண்கள்லாம் ஒரு நாடுன்னு இருந்தால் எல்லா நாட்டிலையுமே ஒரு சில முரண்கள் இருக்க தான் செய்யும், ஒரு சில இது இருக்க தான் செய்யும். அது ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தை அனுசரிக்க சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. அவர்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஒரு சில முரண்கள் இருக்க தான் செய்யும். திடீர்னு படார்னு ஒரு 80 வயசு முதியவர் வந்து திடீர்னு படார்னு ஒரு இதுக்கு வந்துடணும், புதுமைக்கு வந்துடணும் அப்படின்னா அது வந்து ஒரு நல்லா இருக்காது. அது நம்ம ஊரில் எடுத்துங்க, மோடியை பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கும். அப்போ எனக்கு பிடிக்குமானா பிடிக்காது.
ஏன் பிடிக்காது? எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் எனக்கு நமக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பிரதமர். இருந்தாலும் மோடியை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? கருத்து வேறுபாடுகள் தான். பாசிசவாதி, ஆர்எஸ்எஸ்காரரு, அப்படி நிறைய நிறைய சொல்லலாம். மோடியை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். அதே மாதிரி அவன் நாட்டில் பிடிக்காதவங்க ஒரு சிலர் இருப்பான். அந்த ஒரு சிலரை தேடி பிடிச்சி யார் யாரெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் சிரிக்கிறாங்க, கமெண்ட் இறந்ததுக்கு யார் யாரெல்லாம் சிரித்தாங்க, எவன்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடலாம் அப்படின்னா அவன் ஒரு சிலரை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இவங்க பேசுகிறது தான் பொய்யா பேசுவாங்கல்ல. அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. ஆனால் இவங்க கமெண்ட் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது, எதுக்கு சந்தோஷமாக இருக்காங்கன்னே தெரிஞ்சிருக்காது. அவன் எதுக்காவது அவன் வீட்டில் பர்த்டேயோ இல்லை வேறு ஏதோ விசேஷத்துக்காக அவன் பண்ணியிருப்பான். ஆனால் இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் காமெடி செத்ததுனால தான் சிரிக்கிறாரு, இங்கே பாருங்கள் காமெடி செத்ததுனால தான் வந்து இந்த அம்மா அப்படி பேசுது. ஏதாவது ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அது வந்து இப்போ நாயை வந்து எங்கள் நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நாய் பயலுங்க என்ன இவங்க வந்து எப்படின்னா பொய் சொல்கிறது தானே இவங்களோட வேலையை. அதனால் உடனே காமெடிக்கு எதிராக இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணலடா. ஒரு நாடு இருந்தால் ஒரு தலைவனை 100% பேத்துக்கும் பிடிக்காது. 10 கோடி பேர் இருக்கானா 10 கோடி பேத்துக்கும் ஒரு நாட்டில் இருக்கிற தலைவனை பிடிக்காது. அதில் 1 கோடி பேர் கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணுவான், கொஞ்சம் கருத்து முரண்படுவான், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி அந்த முரணை பற்றியே நம்ம பேசக்கூடாது. ஒட்டுமொத்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. அதனால் வந்து நம்ம இப்போ அவன் அடிக்கு ட்ரம்ப் வந்து போர் நிறுத்த அறிவிச்சிட்டாராம். அப்போ என்ன அர்த்தம்? முடியலை, அவங்களால சமாளிக்க முடியலை. எப்படி அடித்தாலும் எப்படி நீங்கள் கேட்டு தேக்கினாலும் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்? ஓரமாக ஒதுங்கி வேடிக்கை பார்க்கணுமா இல்லையா? அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு அடித்தாங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இப்போ போர் நிறுத்தம் எதுக்கு நீ அறிவிக்கிற? நீயே எதுக்குப்பா போர் நிறுத்தம் அறிவிக்கிற? எத்தனை குழந்தைங்கப்பா, எவ்வளவு பெண்கள்ப்பா, எவ்வளவு ஆண்கள்ப்பா, எதுக்குப்பா அப்படி மனித உயிரை கொல்லணும்? இப்போ காசாவில் நிறைய பேர்த்த கொன்னாங்க, நம்ம பார்த்தோம். காசான ஒரு நாடு இல்லாமையே போயிட்டாங்க. இல்லாத அளவுக்கு அழிக்கணும், அங்கே வந்து இஸ்ரேல் குடியேற்றத்தை இங்கே அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ஈரானியன்காரன் என்ன பண்ணான்? அவன் செவனேந்தான் நடந்தான். நீ எதுக்கு தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் அடிச்ச? அணுகுண்டு தயாரிக்கிறது அவனுடைய சொந்த விருப்பம். அணுகுண்டு தயாரிச்சுட்டு போகிறான். அப்போ நீ தயாரிக்கிறல்ல, நீ தயாரித்து வச்சுருக்கல்ல, அணு ஆயுதங்களை நீ தயாரித்து வச்சுருக்கல்ல, சீனா வச்சுருக்கல, ரஷ்யா வச்சுருக்குல்ல, எல்லா நாடும் வச்சுருக்குல்ல. அதே மாதிரி தானே அவனும் தயாரிக்கிறான். அவனுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. நீ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே தட்டி நீ இன்றைக்கி வந்து என்ன சோறு சாப்பிட்ற, இந்த சோறில் நீ சாப்பிடக்கூடாது, கருப்பு கவுனி அரிசிலாம் நீ சாப்பிடக்கூடாது, நீ வெள்ளை பொன்னியெல்லாம் சாப்பிடக்கூடாது, கருப்பு பொன்னியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு என்ன தேவையோ அவன் சாப்பிடுவான், என்ன தேவையோ அவன் பண்ணுவான், அவனுக்கு என்ன தேவையோ அவன் படிப்பான், அவனுக்கு பீரங்கி வேணுமா செஞ்சுக்கிறான், அவனே செஞ்சுக்கிறான். உன்ட்ட வந்து கேட்கல, அந்த தொழில்நுட்பத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறான்ல. இன்னும் சொல்லப்போனால் உன் தொழில்நுட்பத்தோட அவன் தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ உனக்கிட்ட ஒன்றுமே இல்லை, சரக்கே இல்லை, ஆனால் நான் தான் ஊர்லேயே பெரிய ஆள், உலகத்திலேயே பெரிய ஆள், நான் தான் நாட்டமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ குதிக்கிறீங்க 2 பேருமா, நெதன்யாகவும் ட்ரம்ப்பும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குது? நீ நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு அடி நொறுக்குறாங்க, பின்னி பெசுறு எடுக்கிறாங்க. இப்போ நீ நிப்பாட்டலைன்னா அவன் நிப்பாட்ட மாட்டான் இனிமேல். ஈரான்காரன் எனக்கு தெரிஞ்சு அவன் அடிக்கிற அடியை பார்த்தா டெய்லி பேப்பர் படிக்கிறோம், காணொலி வருது, நியூஸில் கேட்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் நிறுத்துகிற மாதிரியான தெரியல. நீ எவ்வளோ வேணாலும் அடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நெதன்யாகு வந்து கதறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீ ஒரு ஊழல் பண்ணுவ, அந்த ஊழலை மறைக்கிறதுக்கு ஒரு நாட்டு மேலே போர் தொடுப்ப, அந்த போரில் பாதிக்கப்பட போகிறது நீயோ உன் குடும்பமோ இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள், உனக்கு ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்த, உன்னை பிரதமராக உன்னை அதிபராக தேர்ந்தெடுத்த மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அப்போ எவன் செத்தாலும் நமக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய ஊழல் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதுக்காக எவ்வளோ போகிற வேணாலும். இப்போ அரசாங்க காசு தானே போச்சு, கவர்மெண்ட் காசு, நீ சம்பளத்தில் இருந்தால் நீ அந்த குண்டு கிண்டுலாம் தயாரித்து கொடுக்குற. அத்தனை பேரோட மக்களுடைய அவ்வளோ மக்களுடைய அந்த வரி பணத்தில் தானே இந்த குண்டு கிண்டுலாம் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இப்போ லாஸ் ஆச்சு இல்லை? இப்போ அதை நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சம்பாதிப்பா. திருட்டுத்தனமாக பங்கர் பூஸ்ட் இருக்குது, தொங்கர் பூஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு விற்கிறதுக்கு பார்ப்பா. இனிமேல் அதையும் முடியாது. நீ உன்னோட மிஷின் உன்னுடைய அந்த அணு ஆயுதங்களோ இல்லை வேறு இந்த பங்கர் பூஸ்ட்டு, இந்த வெங்காய பூஸ்ட்டு, எல்லா பிளாஸ்டிக் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அது பூரா மொத்தமும்
அவுட்டு அப்படின்னு உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னோட வியாபாரம் படுத்துருச்சு. இப்போ இவங்களுக்கு கவலையே நம்ம வியாபாரம் பண்ண முடியலங்கிறத கவலையில் தான். அதனால் இவன் வந்து ஒழுங்கா மரியாதையாக இருந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. திருப்பி அங்கே வந்திருக்கிறவர் அவருடைய பையன் தான் வந்திருக்காரு போல் இருக்கு. காமினியோட பையன் தான் வந்திருக்காரு போல் இருக்கு அதிபராக. அதாவது உச்சபட்ச தலைவராக வந்திருக்காரு போல் இருக்கு. அவர் வந்து இராணுவத்தில் இருந்தவர்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இராணுவத்தில் இருந்து ஃபைட் பண்ணவங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. அதனால் அவரை விட இவர் டேஞ்சராக இருப்பார் போல் தெரியுது. அதனால் கண்ணியமாக இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, காமினி காலி பண்ணிட்டு அங்கே ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அந்த நாடு வந்து நம்ம சொல்கிறதை கேட்பாங்க, நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படின்னு. உன் பேச்சை கேட்க மாட்டாங்க, அவங்க இன்னும் உன்னை அடிப்பாங்க. நீ வந்து பண்ணுறது அக்கிரமம். அவன் பக்கத்து நியாயம் இருக்குது, உன் பக்கத்து நியாயம் இருக்கா? இல்லை. நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் காமினியை போய் கொன்ன? அவர் எதாவது பண்ணாரா, பேசினாரா, பிடிச்சாரா, வச்சாரா? எதுவுமே இல்லை. ஆனால் கொன்னது நீ. அப்போ பாதிக்கப்பட போகிறது நீயாக தான் இருக்கணும். அதற்கான விலையை நீ கொடுத்து தான் ஆகணும். தர்மம் என்னைக்காக இருந்தாலும் வெல்லும். முதல்ல வந்து உன்ட்ட வசதி வாய்ப்பு இருக்கும். அதனால் எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, தர்மம் தனி சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க செவனேன்னு இருக்கிறவங்களை நீ போய் அடிச்சுட்டு நீ தான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிற. நன்றி, வணக்கம்.